வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஸ்ருதி ரவி வேண்டாம், ரவி நம்மளுக்கு தேவையே இல்லை, நம்மளுக்கு ரொம்பவே துரோகம் பண்ணுறாரு, எப்படியாவது இவருக்கு நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நம்ம வக்கீல்கிட்ட எழுதி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி வக்கீல் ஆஃபீஸில் நிற்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த ஆஃபீஸுக்கு முத்து மீனாவும் வந்துடுறாங்க. வந்தோடனே மீனா கேட்குறாங்க, ஸ்ருதி ஏன் இங்கே வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்கு இங்கே வர்றது தவிர ஒரு வழி தெரியல, ரவியை பற்றி இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா சொல்கிறாங்க, நீங்கள் ரவியை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மீனா, இப்போ தான் ரவியை பற்றி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட அவன் நடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான், நான் கூட உண்மையாக என்னைய விரும்புகிறான் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரவி ரொம்ப மோசமாக இருக்கிறான், அதனால் நான் அவன் கூட வாழ விரும்பலை அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது, என்னமோ அப்படி பேசுகிற, நீ வரலன்னு சொல்லிட்டு ரவி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான், நீங்கள் எப்படி பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. முத்து, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ரவி எவ்வளவோ மாறிட்டான், வீட்டில் பார்க்கும்போது ரொம்பவே அப்பராணியாக இருக்கிறான், அந்த நீத்துட்ட ரொம்ப நெருங்குறான் அப்படி இப்படிங்கும்போது, ஏம்மா நீ பேசுறதெல்லாம் தப்புமா, அந்த பொண்ணு கிச்சனில் வழுக்கி விழுந்திருக்கு, விழும்போது இவன் தூக்கி கொண்டு வந்திருக்கான், இதான் நடந்திருக்கு, நீ அதை பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நீ இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் நான் கூட ஒரு பணக்கார வீட்டிலேருந்து வந்திருக்கு அந்த பொண்ணு, அவங்க அப்பா குணம் மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், தப்பாக நினச்சேன் உன்ன மாதிரியே. அப்போது நீ வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரவிக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க வாய்ப்பே இல்லை, இவ்வளோ அருமையான பொண்ணு அப்படின்னு சொல்லி நான் மேன்மை பாராட்டுறேன். அதே மாதிரி தாம்மா, நீ ரவியை புரிஞ்சுக்கிடாமல் அவன் தப்பாக நடந்துக்கிட்டான் நீ நினச்சிக்கிட்ட, ரவியை நீ பேச அனுமதிச்சிருந்தான்னா என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சிருக்கும், நீ கோபத்தில் வந்துட்டம்மா அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க முத்து அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா சொல்ல ஆரம்பிக்காங்க. ஆமாம் ஸ்ருதி, இதுதான் நடந்திருக்கு, நம்ம ரவி தப்பு பண்ணுவாரா, ரவியை பற்றி உங்களுக்கு தெரியாதா, உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பார், அத்தை எதுவும் சொன்னாலும் கூட இல்லைம்மா அப்படி சொல்லாதீங்கன்னு தானே சொல்லுவார், உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி வருந்துறாங்க. உடனே ரவிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. ரவி சாரிடா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நல்லா இருப்ப, நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. முத்து மீனா கூட வக்கீல் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அம்மா நான் ஒரு வக்கீல் ஆஃபீஸில் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சரி உடனே இங்கே வா அப்படிங்கிறாங்க. நீ கூட்டலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஆனால் மண்டபத்துக்கு தான் கிளம்புறாங்க. இங்கே ரவி ஒரு மாதிரி நின்றோடனே ஸ்ருதியோட அப்பா பக்கத்தில் வராரு. மக்களே, ஸ்ருதி எங்கே அப்படிங்கிறாங்க. வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. எத்தனை வருஷமாக வந்துட்டுருப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு ஸ்ருதியே காங்கல, ஸ்ருதி என்ன பண்ண அப்படிங்கிறாங்க. அங்கிள் அவள் ஏதோ வக்கீல் ஆஃபீஸில் நிற்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, யார் ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்கலை, என்ன இப்போ கூட என் வீட்டு அம்மாவை கால் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சுதா நீ ஸ்ருதிக்கு கால் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஃபோனையும் எடுக்கலை. அப்போ இதை பார்த்துட்டு வாசுதேவன் சரியான கடுப்பாயிருது. உன்னை நம்பி என் மகன் உன்னை கல்யாணம் கழிச்சா நீ பொண்ணை ஏதாவது பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. என்ன அங்கிள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்களா. அப்படி தான் நினைப்பேன், நீ அதை மறைக்கிறதுக்கு தான் கல்யாண நாள் கொண்டாடுறது மாதிரி பண்ணுற, நீ என் பொண்ணை ஏதோ பண்ணிட்டவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அங்கிள் ஸ்ருதியை கூப்பிடுறது தான் முத்து மீனா நீ போயிருக்காங்க அப்படிங்கிற. ஆமாம் ஆமாம், அவன் பெரியவன், ஏமாதி கலையிற, அவன் ஒரு ரவுடி, அவன் உள்ளே போயிட்டு வந்தவன் வச்சவன் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதுங்க, அப்படி தான் ஏன் பேசுவேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு வாசுதேவன். உடனே அண்ணாமலை வந்துடுறாங்க. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. உடனே சம்மந்தியா, யாரையா சம்மந்தி, என் பொண்ணை வச்சு தான் நீ சம்மந்தி, என் பொண்ணை நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அதிகாரிக்கு கால் பண்ணுறாங்க. சார், இந்த மாதிரி என் பொண்ணு காதல் கல்யாணம் படிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டா, இப்போ என்னன்னாக்கா கல்யாண நாள்னு சொல்லி ஏமாற்றி கொண்டாடிட்டு இருக்காங்க, பொண்ணை காணலை, ஏதோ பண்ணிட்டாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது, உடனே வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே உடனே ஜீப்பில் வந்துடுறாங்க. ரவி இங்கே இருக்கிற விஜயா எல்லாத்தையுமே ஃபேமிலியோடு ஏற்றுங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரையும் ஏற்றி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க. இது தெரியாத முத்து மீனா ஸ்ருதி மண்டபத்துக்கு வராங்க. மண்டபத்தில் யாருமே இல்லை. அப்போ அதில் இருக்கவன்ட்டு கேட்குறாங்க, என்னங்க ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, எங்கே ஆட்களே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் தம்பி கேட்குறீங்க, அந்த மாப்பிள்ளை பையன் பொண்ணு ஏதோ பண்ணிட்டானா, அதனால் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போயிருக்காங்க அப்படி. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டேஷன் தான் அப்படிங்கிறாங்க. அதனால் ரவி வாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ருதி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே ரவியை உட்கார வச்சுருக்குறாங்க. அண்ணாமலை அழுதுட்டுருக்காங்க, விஜயா அழுகிறாங்க. இங்கே வாசுதேவன் ரொம்பவே கத்துறாங்க, என் பொண்ணை இவன் ஏதோ பண்ணிட்டான், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரவி சட்டையை பிடிச்சி தூக்குறாங்க. இதை பார்த்த ஸ்ருதி
அச்சா மேலே கையிடு முதல்ல அப்படிங்கிறாங்க. அவர் மேலே கை வைக்க நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. உடனே சுதி மொளே வந்துட்டியா மொளே அப்படிங்கிறாங்க. நான் வந்துட்டேன், நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ரவி மேலே கை வைக்கலாம், என் புருஷன் மேலே நீங்கள் எப்படி கை வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை ஒன்று ஏதோ பண்ணிட்டான்னு நினச்சி தான் நான் பயந்துட்டேன் வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே இந்த அதிகாரி கேட்குறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க, அந்த பொண்ணு அதுவே வந்துருச்சு, உங்கள் பொண்ணை ஏதோ பண்ணிட்டார் வச்சிட்டான்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட வச்சு வந்தவரை கூப்பிட்டு இங்கே கொண்டு கூப்பிட்டு வைக்க சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சார் பணம் இருக்கிறவங்க அதிகாரம் இருக்கிறவங்க சொன்னால் நீங்கள் கேட்டுருவீங்களா சார், எங்கள் சைடு நியாயத்தையும் நீங்கள் கேட்கலையே சார் அப்படிங்கிறாங்க. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க பொண்ணை காங்கணுன்னா என்னால் இப்படி பண்ண வேண்டியதாக போச்சு, வேறு ஒன்றும் இல்லை, எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, சார் யார் பண்ண சொன்னாலும் இப்படி பண்ணிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பாதிக்கப்பட்டவர் வந்து சொல்லும்போது நாங்கள் என்னம்மா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. நான் தான் சார் பாதிக்கப்பட்டிருக்கேன், என் வீட்டுக்காரையும் என் மாமனாரையும் என் மாமியாரையும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் நீங்கள் கூட்டு கொண்டு வைக்கும்போது நாங்கள் தான் அசிங்கப்பட்டிருக்கோம், நாங்கள் தான் துன்பப்பட்டிருக்கோம், துயரப்பட்டிருக்கோம், சரிங்களா, அவர் படலை அப்படிங்கிறாங்க. என்ன மோளே இப்படி பேசுகிற, நீ காணலைன்னு சொல்லி நான் வந்து துடிச்சு போய் வந்தால் நீ வந்து இப்படி பண்ணுற மோளே அப்படிங்கிறாங்க. அச்சா இனிமேல் போட்டு உங்களுக்கு எனக்கு எந்த இது இல்லை, நான் வந்து ரவியை விரும்பி தானே கட்டிக்கிட்டேன், அதில் லாபமோ நட்டமோ நான் பார்த்துக்கிறேன் அச்சா, உங்கள் வேலை ஏதோ பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சுதி நீ இப்படிலாம் பேசாத அவங்க அப்பாட்ட அப்படின்னு சொல்லி சுதா சொல்கிறாங்க. இல்லைம்மா எல்லாத்துக்கும் காரணம் நீனாக தான் இருப்ப, எனக்கு தெரியும், நான் வாரேன் வரலை அது எங்களை சார்ந்தது, நீ ஃபங்க்ஷனுக்கு வந்தியா முடியலையா கிளம்பி போயிட்டுரு, அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியை நீ வந்து அசிங்கப்படுத்துன்னு நினைக்கிற அப்படிங்கிறாங்க. என்னடி பேசுகிற, நீ எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு, உனக்கு எதாகிட்டுனா நாங்கள் பார்த்துட்ருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அப்போ நீ என்னம்மா பண்ணியிருக்கணும், நான் ரவியை விரும்புகிறேன்னு சொல்லும் போது 2 வீட்டையும் பேசி நீ கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கணும், நீ அதை செய்யலை, மாறா நீ ஒரு பணக்கார மாப்பிள்ளையை பார்த்து பணத்துக்காக என்னை கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சேன், அவன் என்னை 2-3 வாட்டி கஷ்டப்படுத்தியிருக்கானே தவிர்த்து மற்றபடி நான் நல்லவே இல்லை, சரியா, நீ வந்து பணத்துக்காக தான் நம்ம மீன் கல்யாணம் முடிச்சுக்கணும்னு நினச்சேன், என் உணர்வுக்கோ என் அன்புக்கோ நீ வந்து இடம் கொடுக்கணும்னு நினச்சியா, இப்போ வந்து ஒரே பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி சீன் போடுற, நீ முதல்ல கிளம்பு மம்மி அப்படிங்கிறாங்க. எங்க இனிமேல்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, அவள் சொல்கிறது தான் சரிப்பா அப்படிங்கிறாங்க. சுருதி இங்கே பாரு அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. என்னாச்சா அப்படிங்கிறாங்க. இனிமேல் பட்டு எங்களுக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது, என் சொத்து பத்து ஒன்றும் உனக்கு கிடைக்காது அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சிரிக்கிறாங்க. நானோ ரவியோ உங்கள் 5 காசுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற ஆள் கிடையாது, என்ன உங்கள் 5 காசுக்கு நாங்கள் ஆசைப்படுற ஆளும் கிடையாது அப்படிங்கும்போது விஜயா வராங்க. சம்மந்தி அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்களுக்கு இப்போ கோபம் இருக்கலாம், சொத்து பத்துக்கெலாம் இவ தானே அதிபதி, காசு எல்லாமே வந்து நீங்கள் இவளுக்கே கொடுங்க, வேறு யாருக்கும் கொடுத்துடாங்க கோபத்தில் அப்படிங்கிறாங்க. பாத்தியா சுருதி, உன் மாமனார் வந்து பணத்துக்கு ஆசைப்படலன்னு சொன்னாலும் வாயால் செயலால் பாரு, உன் மாமியார் சொல்கிறாங்க பாரு, நம்ம காசுக்கு ஆசைப்பட்டு தான் உன்னை கல்யாணம் முடித்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சம்மந்தி நான் அப்படி சொல்லலை, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அந்த பொண்ணுக்கு தான் நீங்கள் எல்லாம் கொடுப்பீங்க, அந்த அடிப்படையில் தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே நான் எதுவும் கேட்க மாட்டேன், சுருதி என்னை இப்படி நடந்துக்கிட்டா, சொத்தை நான் வந்து பாரு நான் யாருக்கு அதை எழுதி வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் யாருக்கு வேணாலும் எழுதுவீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் பின்னாடி கஷ்டப்படுறடி அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் மம்மி நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப கோவமாக கிளம்பிடுறாங்க. உடனே விஜயா மறுபடியும் சுதாவுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே என்னங்க எனக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு இருக்குது ஒரே பொண்ணு, அந்த பொண்ணும் மருமகனும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, நீங்கள் அதை யாருக்காவது எழுதி கொடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஃபோனை வைங்கன்னா வைங்க அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. விஜயா தான் அப்படிங்கிறாங்க. அவர்கிட்டலாம் நீ எதுக்கு பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம சொத்தை யாருக்காவது கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் தெரியுமே, அந்த அண்ணாமலை எதுக்கும் ஆசைப்பட மாட்டான், நேர்மன்னு கடைசி வரைக்கும் அந்த ட்ரெயின் இன்ஜின் டிரைவராகவே இறங்கிட்டான். ஆனால் வந்து அந்த விஜயா ரொம்பவே ஆசை பிடிச்சவன். விஜயா சொல்லி கூட ரவி வந்து ஸ்ருதியை கல்யாணம் முடிச்சிருப்பான். எனக்கு இப்போ தான் தெரியுது, என்ன நம்ம சொத்து வந்து ஸ்ருதிக்கு போகக்கூடாதுன்னுமே அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அந்த நேரத்தில் கோவத்தில் பேசுனீங்க, அதுக்காக ஸ்ருதிக்கு சொத்து கொடுக்கணும், நம்ம யாருக்குங்க கொடுக்குறது அப்படிங்கிறாங்க. வாசுதேவன் சொல்கிறாங்க, அப்போ என்னை கோவப்படக்கூட கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க பண்ணலாம், ஆனால் வந்து ஸ்ருதிக்கு தான் நாங்கள் சொத்து கொடுக்கணும், ஸ்ருதி வந்து திடீர்னு ரவியே வேண்டான்னு முடிவெடுத்தா அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை, பாரு ரவியை கொண்டு உள்ளே வச்சாக்க ரவி தான் பெருசு, எங்கள் அச்சானும் எங்கள் அம்மியும் பெருசு கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி அவளுக்கு பிடிச்சது நாளைக்கு பிடிக்காதுங்க, அவள் குணம் அது, ஒரு பொருளை 4 நாள் விரும்பி சாப்பிடுவா, அப்புறம் பிடிக்கலம்பா, அந்த மாதிரி தான் அவள் குணம். என்றைக்கா ஒரு நாள் பாருங்கள் ரவி வேண்டாம் நீங்கள் தான் வேணான்ட்டு வருவா, அன்றைக்கி நம்ம ஒன்றும் இல்லாமல் இருந்தோன்னா அவள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லி என்னை வந்து
கஷ்டப்படுத்து, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் ரொம்ப கோபமாக இருக்காங்க. அப்போது வாசுதேவனுடைய பாலிய சிநேகிதன் வந்து வராரு. வந்துட்டு, என்ன வாசுதேவன் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ நல்லா தான் இருப்ப, என்னையும் என் பையனையும் சபையில் வந்து தலைகுனிய வச்சுட்டு நீ வந்து அம்மாவளுக்கு வந்து கல்யாண நாளில் சிறப்பாக கொண்டாடுற, என்ன வரவேற்பு வைக்கிற, தாலி பிரித்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிற, இப்படி எல்லா ஃபங்க்ஷனும் வைக்கிற, கேட்டால் என் மூலம் நான் வந்து தலை மொழிக்கிட்டேன் அப்படி இப்படிங்கிற. சரி, இப்போ என் பையனுடைய வாழ்க்கைக்கு நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. நான் நண்பா செய்ய முடியும், ஸ்ருதி வந்து உங்களுக்கு தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் உங்கள் வீட்டில் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது நடக்கலை. இப்போ கூட நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எனக்கு கீழே வேலை பார்த்த அண்ணாமலை வீட்டில் அவள் கல்யாணம் முடிச்சுக்கிட்டா அப்படிங்கிறாங்க. அவள் கல்யாணம் முடிக்கலை, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. கல்யாணத்தை முடித்து வச்சது நீ தான். ஆனால் முடித்து வச்சுட்டு எங்ககிட்ட ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணுற. என் மேலே ஏதாவது கோபம்னா சொல்ல வேண்டியது தானே, அதுக்காக என் மௌன யானி வந்து கஷ்டப்படுத்துனேன் சொல்லு. அவன் இப்போ வேறு கல்யாணமே வேண்டாம், எனக்கு சுருதி மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே சுதா சொல்கிறாங்க, என்னங்க பேசிகிட்ருக்கீங்க, அவங்க நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன வாழ்ந்துட்டுருக்காங்க? ஓமோவா வக்கீல் ஆஃபீஸில் போய் டைவர்ஸ் பண்ணதுக்கு நின்றுருக்கா. எனக்கு அந்த வக்கீல் தெரிஞ்சவர், அங்கேருந்து கால் பண்ணார். இந்த மாதிரி வாசுதேவன் பொண்ணுங்க வந்தால் மட்டும் தான் வந்திருக்கு, வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீ என்ன முடிவு எடுக்க போகிற? அவன் பொண்ணு இப்போ டைவர்ஸ் பண்ணோன்னே என் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்பியா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வாசுதேவன், ஓ அப்போ வந்து அவள் வராத காரணம் அங்கே வக்கீல் ஆஃபீஸில் போய் நின்றதுனா, இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் ஆஃபீஸில் போய் நின்றது எல்லாம் உண்மை அப்படின்னு சொன்னால், மறுபடியும் அந்த வக்கீலை வச்சு சூதிகிட்ட பேசி அவனுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எழுதி வாங்கினா, நாளைக்கு கூட உங்கள் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு தரத சம்மந்தமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீல்கிட்ட பேசுகிறாங்க. வக்கீல் நேராக ஸ்ருதிக்கு கால் பண்ணி ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்க. அங்கே ரவியோடு போகிறாங்க. ஏம்மா, உன் வீட்டுக்காரன் வந்து வேண்டான்னு சொல்கிறதுக்காக வந்திருந்தல, அதை நம்ம என்ன சின்னமாக செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் போடணும், அதெல்லாம் பண்ண வேண்டாம், இதான் என் வீட்டுக்காரர், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் தான் அறிவு இல்லாமல் லூஸ் மாதிரி பண்ணிட்டேன், இவரை வேணான்னு சொல்கிற அளவுக்கு நான் ரொம்ப லூஸாக இன்னும் மாறலை, அப்படி மாறினா உங்கள்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வக்கீல் ரொம்ப ஷாக் ஆகி வாசுதேவன் கால் பண்ணுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.